வணக்கம். முதல் பார்வை நிகழ்ச்சியில் மறுபடியும் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் என்னோடு உரையாடுவதற்காக திராவிட முன்னேற்றக் கழகத்தின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அப்பாவு அவர்களும் பாரதிய ஜனதா கட்சியின் ஸ்ரீனிவாசன் அவர்களும் நமது அரங்கத்துக்கு வந்திருக்கிறாங்க. வணக்கம். இந்த மயில் கற்களில் இந்தியில் ஊர் பெயர் எழுதக்கூடிய விவகாரத்தில் திராவிட முன்னேற்றக் கழகத்தை வம்புக்கு இழுக்க வேண்டாம் அப்படின்னு முன்னாள் மத்திய அமைச்சர் டிஆர் பாலு பொன் ராதாகிருஷ்ணன் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணனுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்கிறார். இதில் வம்புக்கு இழுக்கிறது அப்படின்றது என்ன இருக்கு? அவர் ஒரு தகவல் சொல்றாரு. இந்த அரசாணையை மத்திய அரசு போட்டது டிஆர் பாலு நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக இருக்கும்போது தான் அப்படின்னு சொல்றாரு. ஒன்று, அவருடைய ஸ்டேட்மெண்ட் உண்மைக்கு மாறானதாக இருக்கணும். இதில் திமுகவை வம்புக்கு இழுக்கிறாருன்னு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? அதாவது தங்க நாற்கர சாலை கொண்டு வரும்போது இந்தியா முழுவதும் உள்ள மாநிலங்களை இணைத்து தங்க நாற்கர சாலை முதலாட்டு நம்ம வாஜ்பாய் தான் கொண்டு வந்தாங்க. அதில் நம்ம மாற்றுக்கிறது இல்லை. ஆரம்பித்ததை யூபிஐ கவர்மெண்ட்டில் ரொம்ப டெவலப் பண்ணாங்க. அந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு பகுதியிலையும் எப்படி எப்படி மைல்கல்லில் பேர் எழுதணும் அப்படின்ட்டு சொல்லி அது ஒரு ப்ரொசீஜரை ரிலீஸ் பண்ணாங்க. அவ்வளோதான். அதில் அந்தந்த தாய்மொழிகளில் அங்கே உள்ள எந்த ஊரில் இருக்கோ அந்த ஊரில் உள்ள மொழிகளில் எழுத சொல்லியிருக்கு. அதில் ரொம்ப தெளிவாக அதில் சொல்லியிருக்கு. இப்போ தமிழ்நாடுனா இங்கே உள்ள லாங்குவேஜில் தமிழில் எழுதணும். இல்லை, அந்த மாதிரி இல்லை அப்படிங்கிறது தான் இப்போ மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணனுடைய ஸ்டேட்மெண்ட். இல்லை, அவர் ஸ்டேட்மெண்ட் எதுவும் என்ன, அதற்கு மறுப்பு தெரிவித்து டிஆர் பாலு சொன்னதில் கூட முழுவதுமாக எல்லா மைல் கற்கள்லையும் தமிழ் எழுத சொல்லி நாங்கள் ஆணையிட்டோம். உண்மைக்கு மாறான கருத்தை மாறான கருத்தை பொன் ராதாகிருஷ்ணன் சொல்றாருன்னு அவர் சொல்லல. நான் படிச்சு பார்த்ததுல எனக்கு புரிதல், தமிழ்ல எழுதுங்கன்னு அதில் எழுதலை, அந்தந்த லாங்குவேஜில் எழுத சொல்லியிருக்கு. ரெண்டாவது ஆங்கிலத்தில் எழுத சொல்லியிருக்கு. மூணாவது இன்னொரு மொழிகளில் ஒரு பக்கத்தில் உள்ள புரிதல் உள்ள மொழிகளில் எழுத சொல்லியிருக்கு. பயணிகளுக்கு என்ன தேவையோ அதை எழுத சொல்லியிருக்கு. இந்தியில தான் எழுதணும்னு எந்த இடத்துலயும் அதுல சொல்லவே இல்லை. இந்த 3வது 7வது மைல் கற்கள்ல இந்தியும் இடம்பெறலாம் அப்படின்னு அந்த குறிப்பாணையில சொல்லியிருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க அது புரியக்கூடிய வேறொரு மொழியில அல்லது இந்த மாநிலத்துல வரக்கூடிய தமிழ் பேசாத அதிகமாக மக்கள் வரக்கூடிய வேறொரு மொழியில இருக்கலாம்னு சொல்றீங்க. ஒண்ணு கன்னடத்திலயோ அல்லது மலையாளத்திலயோ இருக்கலாம். அதுதான் முக்கியமான பிரச்சனையே தவிர அதே திசையை திருப்பி இந்தியில எழுதுறதுக்கு உத்தரவு போட்டது யாரு? தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய அனைத்து மைல் கற்கள்லையும் தமிழ்ல தான் இருக்கும், தமிழோடு சேர்த்து ஆங்கிலமும் இருக்கும் அப்படின்னு அந்த அரசாணை சொல்லல. அப்படின்னு அந்த அரசாணை சொல்லல. எப்படி தமிழோட தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய அனைத்து மைல் கற்கள்லையும் தமிழ்ல இருக்கும் ஊர் பேரு அல்லது ஆங்கிலத்துல இருக்கும் அல்லது இரண்டும் இருக்கும். தமிழ் வேறு வேறு ஆங்கிலம் மூன்றாவது ஒரு மொழி தேவையான அளவுக்கு பயன்படுத்திக்கலாம். இருக்குல்ல, அது மூன்றாவது ஒரு மொழியை தேவையான அளவுக்கு பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறது டிஆர் பாலு அமைச்சராக இருக்கும் போதே நெடுஞ்சாலைத்துறை எடுத்த முடிவு தான். நெடுஞ்சாலைத்துறையில இப்ப நீங்க இன்னொன்னு, நெடுஞ்சாலைத்துறை 4 வழி பாதையை நகாய் நேஷனல் ஹைவேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவில் அவரு டிஆர் பாலு இருக்கும்போது 83% சாலையை தேசிய நெடுஞ்சாலையை ஆக்கி 4 வழி பாதையாக ஆக்கியிருக்காங்க. நேஷனல் ஹைவேஸ்ல தேசிய நெடுஞ்சாலையில் 83% பண்ணியிருக்காங்க. இப்போ நம்முடைய பொன்னார் அவர்கள் இப்போ அதே துறையில தான் அமைச்சராக இருக்காங்க. எந்த ஊர்ல 4 வழி பாதை வந்திருக்குன்னு எனக்கு ஒன்றும் சொல்ல தெரியல. இது ஒரு தேவையில்லாத ஒரு விவாதம் அவங்க எடுக்கிறாங்க. விவாதம் ஏன் எழுத வேண்டிய அவசியம் இல்லை. பொன் ராதாகிருஷ்ணன் ஆரம்பிச்சு வைக்கல. அத இல்ல, புதிய போராட்டத்தை இந்தி திணிக்கப்பட்ட புதிய போராட்டத்தை திமுக நடத்தும்னு சொல்லி திமுக சொன்னதற்கு பிறகு அவர் எதிர்வினையாக அதை சொல்றாரு. உங்க ஆட்சியில தானே போட்டீங்க, இந்த ஆணையை போட்டதே நீங்க தானே. இல்ல, நான் அதுதான் திரும்பவும் சொல்றேன். 13 வருஷமா அது இருக்கு. அதை யாரும் நடைமுறைப்படுத்தல. தமிழ் இங்கிலீஷ் தேவையான அளவுக்கு வச்சிருக்கு. 3வது மொழி இங்க தேவையில்லை இந்தி. அதனால அதை யாரும் 3வது பயன்படுத்தல. நீங்க தமிழ்நாட்டினுடைய கல்விக் கொள்கையை இருமொழி கொள்கை, முதல் மொழி தாய்மொழி, 2வது மொழி ஆங்கிலம் இப்படின்னு இருந்தது காமராஜர் பீரியட்ல. அதுக்கப்புறம் ஆட்சிக்கு வந்த தலைவர் கலைஞர் அவர்கள் முதல் மொழி தமிழ் மொழி, 2வது ஆங்கிலம்னு இப்போ கொண்டு வந்திருக்காங்க. அந்த அடிப்படையில் தான். ஏன்னா முதல் மொழி தாய்மொழின்னு இருக்கும்போது பல பிள்ளைகள் படிச்சுட்டு போகும்போது தமிழே தெரியாம பாதி பிள்ளைகள் படிச்சுட்டு போயிடும். பிரெஞ்சை தாய்மொழியா எடுத்துக்கிடும், இந்தி எடுத்துக்கிடும், சமஸ்கிருதத்தை எடுத்துக்கிடும். சொல்லிக் கொடுக்க வாத்தியாருக்கும் அது புரியாது, பிள்ளைகளுக்கும் புரியாது. 100 மார்க் போட்டுருவாங்க. இப்போ அந்த நிலைமை இல்லைன்னு சொல்றீங்களா? அதுக்கு அப்புறம் தலைவர் கலைஞர் வந்ததுக்கு அப்புறம் இந்த முதல் மொழி தமிழ் மொழி பேசலாம் அப்படிங்கிறதுனால இப்ப எந்த பிரச்சனை இல்லை.
பேசலாம். மொழி பிரச்சனை இங்க எல்லாருமே படிச்சா தமிழ் கண்டிப்பா படிச்சிருக்கணும் அல்லது பேச தெரிஞ்சிருக்கணும், அப்பதான் வெளியே போக முடியும். சரி, இந்த ஒரு 10-12 வருஷமாக 13 வருஷமாக இல்லாத ஒரு பிரச்சனையை தூசி தட்டி எடுத்துட்டு வந்து ஹிந்தியில எழுத ஆரம்பிச்சு தமிழ்நாட்டில் வந்து ஒரு பரபரப்பை ஏற்படுத்துறீங்க. தேவையில்லாத ஒரு சர்ச்சையை மத்திய அரசு ஏற்படுத்துகிறது அப்படிங்கிறதுக்கு என்ன? 98ல வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் தான் இந்த 4 வழிச்சாலைகள் வந்து நாடு முழுக்க வர ஆரம்பிச்சது. நானே சொல்லிட்டேன். அப்போல்லாம் ரோட் லேயிங் தான், ரோட் லேயிங், ஓப்பனிங், அந்த இனாகுரேஷன் தான் இருந்தது. ஒரு ஸ்டேஜில் இந்த மைல் கற்கள் எழுத வேண்டும் அப்படிங்கிற விஷயம் விவாதத்துக்கு வருகிறது. அப்போது அந்த வாஜ்பாய் அரசாங்கம் இல்லை. 2004 டிசம்பரில் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசாங்கம் இருக்கிறப்போ தான் இந்த முடிவு எடுக்கிறாங்க. அந்த முடிவில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு சொன்னால், இப்போ தமிழ்நாட்டில் மாத்திரம் அதை பார்க்க முடியாது, நாடு தழுவிய அளவில் என்ன முடிவு எடுக்கிறாங்க. டிஆர் பாலுமே சரியான முடிவு எடுத்திருக்கிறாருன்னு தான் நான் சொல்லுவேன். இன்றைக்கி அரசியல் காரணங்களுக்காக அவர் மாற்றி பேசுகிறார். அப்போ என்ன முடிவு எடுத்திருக்கிறாங்கன்னு சொன்னால், இப்போ 7 கிலோமீட்டரில் 7 கற்கள் இருக்கும் என்று சொன்னால், எக்ஸ்க்ளூசிவாக முதல் 2 கற்கள் 3 கற்களில் தமிழ் தான் இருக்கும். சில கற்களில் தமிழும் ஆங்கிலமும் இருக்கும், சில கற்களில் தமிழும் ஹிந்தி இருக்கும் தமிழ்நாட்டில். இதே கர்நாடகாவில் போகிறப்போ தமிழுக்கு இங்கே இருக்கிற இடம் அங்கே கன்னடத்துக்கு இருக்கும், மலையாளத்தில் கேரளாவில் மலையாளத்துக்கு இருக்கும். இதுதான் சிஸ்டம். இதில் எந்த பிரச்சனையும் இல்லை. 3 மொழிகளுமே மாறி மாறி மைல் கற்களில் வரக்கூடிய ஒரு நிலைமை தான் இருக்குது. இந்த முடிவை எடுத்தது வந்து ஐக்கிய முற்போக்கு அரசாங்கம் தான். ஆனால் எடுத்த முடிவை அரசு அதிகாரிகள் எல்லா அரசு துறையிலையுமே அது அமலாக்கம் பண்ணுறதுக்கு நாளாகிற மாதிரி கிடப்பில் போட்டாங்க. அது பாட்டுக்கு இருந்ததுன்னு வச்சுங்க. ரொம்ப நாள் கழித்து பல பேர் அதை பற்றி விவாதம் பண்ணியிருக்கிறாங்க, திரும்பி தொடர்ந்து என்ஹெச்ஏக்கு எழுதியிருக்கிறாங்க. இந்த மாதிரி மைல் கற்களில் எடுக்கப்பட்ட அரசாணை அமல்படுத்தப்படவில்லை எழுதியிருக்கிறாங்க. ரொம்ப குறிப்பாக சொல்கிறேன், தமிழ்நாடு அரசாங்கம் 3 முறை மத்திய அரசாங்கத்திற்கு கடிதம் எழுதியிருக்கிறாங்க. இந்த மாதிரி 2004 எடுக்கப்பட்ட முடிவை அமல்படுத்தாமல் அப்படியே வச்சிருக்கிறீங்கன்னு சொல்லி. அவங்க மொழி பிரச்சனைக்குள்ளே போகலை, அந்த வாகன ஓட்டிகளுடைய சௌகரியம் கருதி இவங்க திரும்ப திரும்ப மனு செய்கிறாங்க. அது இப்போ அமலுக்கு வந்திருக்கு, அவ்வளோதான். இப்போது தமிழ்நாட்டில் ஏற்கனவே ரயில் நிலையங்கள் எல்லாம் 3 மொழி திட்டம் இருக்குது, தொலைபேசி நிலையத்தில் 3 மொழி திட்டம் இருக்குது, அஞ்சலகத்தில் இருக்குது. இப்போ ஐயா போய் ரயில்வே நிலையத்தில் காத்திருக்கிறாருன்னு சொன்னால் ரயில் பயணிகளுக்காக அறிவிப்பு வருது, அது 3 மொழிகளில் தான் வருகிறது. அதனால் 3 மொழி இருப்பதில் பிரச்சனை இல்லை என்பது தான் நமது பார்வை. மாநில அரசாங்கத்தை பொறுத்தவரை தமிழ்நாடு அரசாங்கம் தனது கல்வியிலும் தனது நிர்வாகத்திலும் 2 மொழி கொள்கையை பயன்படுத்துகிறது. மத்திய அரசாங்கத்தினுடைய துறைகளில் ஏற்கனவே 3 மொழி இருக்கிறது. இப்போ ஒரு விஷயம் வேணா நம்ம செய்யலாம். இப்போ பொன் ராதாகிருஷ்ணன் என்ன அறிவித்திருக்கிறார் என்றால், ஒவ்வொரு மைல்கல்லிலும் கூட ஆங்கிலம் இடம்பெற வேண்டும் என்று சொன்னால் நாம் ஆங்கிலத்தை இடம்பெற செய்யலாம் என்று அவர் சொல்லியிருக்கிறார். தமிழ்நாட்டினுடைய சூழ்நிலை கருதி செய்யலாம்னு நினைக்கிறார். இது வந்து ஒரு மேட்டர் ஆஃப் கன்வீனியன்ஸ் தானே தவிர, இதை தாண்டி இதில் மொழி திணிப்பு அது இதுன்னு இவங்க they need not read too much into it நினைக்கிறேன்னா. இது ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம்ங்கிறது திராவிட கட்சிகளுக்கு கழகங்களுக்கு வந்து அது ஒரு மைல்ஸ்டோன் ஸ்ட்ரகிள். அது வரலாற்றில் மைல்கல் அவங்களுடைய போராட்டம் என்பது 67. ஆனால் இது 67 2017. அதனால் அந்த மைல்ஸ்டோன் ஸ்ட்ரகிளை விட்டுட்டு இப்போ இந்த மைல்ஸ்டோன் ஸ்ட்ரகிளுக்கு அவங்க வந்திருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன் நான். இது தேவையில்லாத ஒரு போராட்டம். இன்னும் சொல்ல போனால் எங்கள் அமைச்சர் அவர்கள் ரொம்ப தெளிவாக குறிப்பிட்டது மாதிரி இது நடந்தது ஐக்கிய முற்போக்கு ஆட்சியில் தான். இதை சரி செய்வது வேண்டுமானால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசாங்கம் இருக்கலாம். எல்லா மைல்களிலும் ஆங்கிலம் இடம்பெறக்கூடிய அளவிற்கு நாம் அதை செய்ய முடியும், தவறில்லை. தம்பி சொல்றது நாடு முழுவதும் உள்ள விவகாரத்தை சொல்றாங்க. ஜவஹர்லால் நேரு அவர்கள் பாரத பிரதமராக இருந்தபோது, அப்போது இந்தி போராட்டம் நடக்கும்போது பார்லிமெண்ட்ல அவர் சொன்னது, எல்லா மொழிகளும் ஆட்சி மொழியாகும் வரை இருமொழி கொள்கை தான் அமல்படுத்தப்படும் அப்படின்னு சொன்ன. அதை மாத்திருக்கலாம் நீங்க எப்படி பிற மும்மொழி திட்டம்னு கொண்டு வரலாம்? ஒரு புரிதலுக்கு இல்ல, இந்த 3வது மொழியை போடணும்னு சொன்னது திமுக இல்ல, அது ஒரு வைத்த ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியில இருந்து தானே வந்து பிரச்சனையா தானே சொல்றாரு. நாங்க தானே சேது சமுத்திர திட்டம் கொண்டு வந்தோம். அதே டிஆர் பாலு நம்ம இன்னொரு நாள் பேசலாம், இன்னொரு நாளைக்கு சொல்லல. இதுக்கு ரிலேட்டட் இதே டிஆர் பாலு தான் சேது சமுத்திரத்தை கொண்டு வந்தாரு. டிஆர் பாலுவே பிரச்சனை இல்லை. நாங்க மத்திய நெடுஞ்சாலைத்துறை டிஆர் பாலு அமைச்சராக இருக்கும்போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மைல் கற்கள்ல இந்தியிலையும் எழுதலாம்ங்கிறதுக்கு டிஆர் பாலு ஒப்புதல் கொடுத்தாரா இல்லையாங்கிறது மட்டும்தான் பிரச்சனை. அதே ஒப்புதல் தான் சேது சமுத்திரக்கும் கொடுத்திருக்காரு. சேது சமுத்திரத்தை ஆரம்பிச்ச அன்னைக்கு இதையும் எழுதுங்க, அது வரை அப்படி வச்சுக்கிடுமா? இல்ல, அது உச்சநீதிமன்றத்துக்கு போய் அதற்கான தடையை வாங்கிட்டு அதுக்கப்புறம் தானே இப்ப யாரு பிரச்சனையா பண்ணது? நீங்க தானே பண்ணீங்க. அதான் நான் என்ன சொல்றேன்னா, தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கை தான். அதே போல ஒரு பொதுவான ஒரு ஜீவோ போடும்போது இந்தியா முழுமைக்கும் உள்ளது 4 வழி பாதை போடும்போது முதல் மொழி அந்தந்த தாய்மொழி, 2வது ஆங்கிலம், தேவைப்பட்டால் 3வது மொழியாட்டு எழுதலாம். இன்னைக்கு என்ன வந்து போச்சா இப்போ உங்களுக்கு ஹிந்தி எழுதுறதுக்கு?
பேசாம இப்ப 13 வருஷமா என்ன இல்ல நடந்தது? நீங்க இப்ப யாரு கேட்டீங்க? நீங்க கொள்கை முடிவுன்னு ஒண்ணு எடுத்ததுக்கு அதான் அப்புறம் கொள்கை. அதை நடைமுறைப்படுத்தினவங்களை வந்து இப்ப நடைமுறைப்படுத்துறவங்க நீங்க எடுத்த முடிவுகளை செயல்படுத்தக்கூடியவர்களுக்கு எதிராக நீங்களே போராட்டம் நடத்துவேன்னு சொல்றதான் அவங்க இல்ல object நாங்க பண்றாங்க. வந்து இந்திய முதல்ல எழுத சொல்லி அதை சொல்லியிருக்கோம். இந்திய முதல்ல நீங்க வந்து எழுதி இப்ப முதல்ல- இந்திய முதல்ல இந்திய எழுதிருக்காங்களா? மூன்றாவது எழுதிக்கலாம். இல்ல, இல்ல, எங்களுக்கு ஆட்சேபனை இல்லை. மூன்றாவதாக இல்ல, மூன்றாவதாக எழுதியிருக்கிறாங்க. அதை இல்ல, மூணாவது எழுதிக்கலாம். நீங்க வந்து தேவைப்பட்ட நீங்க வந்து எதிர்காலத்துல யாரேனும் ஒருவர் ஆட்சிக்கு வந்து மூன்றாவதாக நாம எழுத அனுமதித்த ஒன்றை முதலாவதாக எழுதுவதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் அப்படிங்கறதையே எதிர்பார்க்காம நீங்க இந்திக்கு இடம் கொடுத்துட்டீங்களா அப்படிங்கறத தான் நான் கேட்கிறேன். இல்ல 3வது மொழி தான் சொல்லியிருக்கே தவிர இந்தி எழுதுங்கன்னு சொல்லல. மலையாளத்துல எழுதலாம்ல, தமிழ்நாட்டுல தெலுங்குல எழுதலாம்ல, கன்னடத்துல எழுதலாம்ல. அவங்க தானே கார்ல வந்துகிட்டு இருக்காங்க. டெல்லியில இருந்தா கார்ல வந்துகிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு இந்தி எழுதி கொடுக்கறதுக்கு உத்தரப்பிரதேசத்துல இருந்தா டெய்லி கார்ல வராங்க. அண்டை மாநிலத்துல மிக பக்கத்துல இருக்கக்கூடிய அவங்க தான் கார்ல டிராவல் பண்றாங்க. அதனால அந்த பொருள்பட தான் பண்ணிருக்கே தவிர உங்களை இந்தி எழுத சொல்ல. நீங்க மறைமுகமா இந்திய திணிக்க வாரீங்க. அதனாலதான் நாங்க இந்திய எதிர்க்கிறோமே தவிர மூன்றாவது மைல்லையும் 7வது மைல்லையும் ஹிந்தியும் இடம்பெறலாம் அப்படின்றதுக்கு பின்னால வேறு மாநில மொழிகளும் இடம்பெறலாம்ங்கிறது தான் மத்திய அரசாணை. தேவையில்லையேங்க. அப்ப 4 மொழி திட்டத்துக்கு போகணும். இப்ப பாருங்க, தமிழ்நாட்டுல மாத்திரம்தான் நாம ஹிந்தி படிக்கல. ஹிந்தி படிக்கிற வாய்ப்பு இல்லாம இருக்கு. அது காரணம் ஐயா தான். ஐயா மாதிரி அந்த கழக அரசியல்லேருந்து வந்தவங்க இருக்கிறாங்க. ஆனா பக்கத்துல கேரளால, ஆந்திரால, கர்நாடகால ஹிந்தி தெரியும் அவங்களுக்கு. குறைஞ்சபட்சம் ஹிந்தி வாசிக்க தெரியும். நாடு முழுக்க ஹிந்தியை புரிந்து கொள்ளக்கூடியவர்கள் ஓரளவுக்கு ஹிந்தி பேசுறாங்களோ இல்லையோ அந்த எழுதுனா அல்பபெட்ஸாக தெரிஞ்சவங்க இருக்காங்க. அந்தந்த மாநிலத்துல ஆங்கிலமும் தமிழும் இருக்கும். தமிழ்நாட்டுல தமிழும் ஆங்கிலமும் இருக்கும். தேவைன்னா இந்தியா போன்ற பல்வேறு மொழிகள் பேசக்கூடிய மக்கள் வாழக்கூடிய ஒரு நாட்டுல ஒருவர் வந்து இந்தியால பேசக்கூடிய மற்ற எல்லா மொழிகளும் தெரிந்து வைத்துக்க முடியுமா? நடைமுறையில சாத்தியமா அது? அப்படி மற்ற மொழிகளுக்கு கொடுக்காத ஒரு முக்கியத்துவத்தை இந்திக்கு கொடுக்கிறதுக்கான முயற்சியில எதுக்காக? தமிழ்நாட்டுல தமிழ் எப்படி இங்க நிர்வாகத்துல மொழியாக பயன்படுத்தப்படுகிறதோ அப்படி மத்திய அரசாங்கம் தனது நிர்வாகத்துல ஹிந்தியும் ஆங்கிலத்தையும் பயன்படுத்துகிறது. மத்திய அரசாங்கத்தினுடைய நிர்வாக மொழியாக இந்தி ஆங்கிலம் இருக்கு. அபிஷியல் லாங்குவேஜா ஹிந்தி இருக்கு. அட்மினிஸ்ட்ரேட்டிவ்ல ஹிந்தி ஆங்கிலம் பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. நீதிமன்ற நடைமுறைகள்ல ஆங்கிலம் இருப்பதெல்லாம் நமக்கு தெரியும். அந்த மொழியை அவங்க பண்றாங்க. மும்மொழியை இந்திய அனுமதிக்க மாட்டோம்னா ஏற்கனவே ரயில்வே ஸ்டேஷன்லாம் ஹிந்தியில எழுதி இருக்கிறாங்க. அதுக்கு என்ன செய்ய போறீங்க சார்? தமிழ்நாட்டினுடைய மாநில அரசாங்கத்தினுடைய மொழிக் கொள்கை என்பது இருமொழிக் கொள்கை. நான் ஏற்றுக்கொள்கிறேன். அதுக்கு என்ன அர்த்தம்? தமிழ்நாடு அரசாங்கம் தனது கம்யூனிகேஷன்ஸ்ல எல்லாம் ஆங்கிலத்தையும் தமிழையும் பயன்படுத்தும். தமிழ்நாட்டினுடைய பாடத்திட்டத்துல கல்வி கொள்கையில 2 மொழிகள் தான் இருக்கும். ஆனா இன்னைக்கு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல, சிபிஎஸ்சில, ஐசிஎஸ்சில அத்தனை ஸ்கூல்லையும் நீங்க ஹிந்தி இருக்கா இல்லையா? தமிழ்நாட்டிலே ஹிந்தி இருக்கக்கூடாதுன்னு இல்லை. தமிழ்நாட்டினுடைய அரசாங்கத்தில் அவங்க பயன்படுத்துகிற மொழி 2 வச்சுக்கிறாங்க. அதான் இருமொழி கொள்கையை தவிர தமிழ்நாட்டில் இருக்கிற மத்திய அரசு நிறுவனங்கள் ஹிந்தி வார்த்தையை பயன்படுத்தானே செய்வாங்க. இந்த ஆயில் கார்பரேஷன் இருக்கு, இந்துஸ்தான் பெட்ரோலியம் இருக்கு, எல்லாம் ஹிந்தியில எழுதி வச்சிருக்கிறான். மைல்கல்ல மாத்திரம் ஹிந்தி வர்றதுனால எங்க தமிழுக்கு எங்க அழிவு? இன்னும் சொல்ல போனா மற்ற மாநிலங்கள்ல எல்லாம் ஹிந்தி படிக்கிறாங்க. அந்த மாநில மொழிகள் அழிஞ்சு போச்சாங்க. அது சீனிவாசன் சொல்லும் போது ஒரு உணர்வு வருது. என்னன்னா திராவிட முன்னேற்ற கழகமோ அல்லது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமோ இது போன்ற விஷயங்கள்ல ஒரு உறுதியான நிலை எடுத்து சமரசம் இல்லாத ஒரு போராட்டத்தை மத்திய அரசோட தொடர்ந்து நடத்தல. டெல்லியில அதிகாரத்தை பங்கீடு செய்வது அப்படிங்கிற நிலைமைக்கு போகும்போது அங்கு எண்ணற்ற சமரசங்களை நீங்க செய்து கொண்டீர்கள்ங்கிறதுக்கு இதுவும் ஒரு எடுத்துக்காட்டு. அதை வந்து பாரதிய ஜனதா கட்சியோ அல்லது சீனிவாசன் பொன்னார் போன்றவர்களோ இப்ப சிறப்பாக அதை இங்க நமக்கே திருப்பி காட்டுறாங்க. நமக்கு கண்ணாடியை நம்ம முகத்துக்கு நேரா தூக்கி பிடிச்சு காட்டுறாங்க. தவறு. அதாவது பிஜேபி காரங்களுக்கு இப்ப என்ன உணர்வு வந்துன்னா, ஏதோ ஒரு நான் நினைக்கேன் அவரு ராஜா பேசுறது ஆணவத்துல பேசுறாரு. அதே போல நம்மளும் இவர் நம்ம பொன்னார் இப்படி பேசுவார்னு நான் நினைக்கவே இல்லை. நீங்க தார் எடுத்து உங்க மூஞ்சில கரிய பூசுங்க அப்படின்ட்டு சொல்லக்கூடிய அளவுக்கு இவங்க எல்லாம் ஆணவத்துல பேசாங்களா? ஒரு மொழியின் மேல தார் பேசிக்கிட்டு நான் பேசுற பிறகு அவரு இந்த அளவுக்கு தரந்தாழ்ந்த வார்த்தைகளும் ஆணவத்துல பேசுற வார்த்தைகளும் அதிகமா வந்துகிட்டு இருக்கு. அது இந்த யூபிக்கு பிறகு இருக்கா அதுக்கு முன்னால இருக்கான்னு தெரியல. நான் இப்ப பேச வேண்டியது வந்தது கல்விக் கொள்கையில இருவழி கொள்கை அந்த மாதிரி மொழியை பயன்படுத்தி இருக்கணுமா வேண்டாமா, அது தவறா இல்லைங்கிறத அவர்கிட்ட பேசலாம். ஆனா அவங்க எக்ஸ்போஸ் பண்றது ஒரு விஷயத்த. இதுல வந்து ஒரு உறுதியான நிலைப்பாடை தமிழ்நாட்டின் அரசியல் கட்சிகள், முதன்மையான அரசியல் கட்சிகள் எடுக்கல. அவங்க முதன்மையான 2வது கட்சி கூட அவங்க சொல்லல. அவங்க வந்து இப்ப போராட்டம் நடத்த போறேன்னு திமுக சொன்னதுனால அவங்க திமுகவினுடைய இரட்டை நிலைப்பாட்டை அவங்க வந்து இல்ல இரட்டை நிலைப்பாடுன்னு சொல்ல ஒரே கொள்கை தான் எங்களுக்கு இந்திய எதிர்ப்பு தான்.
தம்பி சொன்னாங்க இந்திய நாங்க படிக்க விடல அப்படின்னு. ஒரு விஷயத்தை திணிப்பு எதிர்ப்பு, தமிழ்நாட்டு எதிர்ப்பு, அவ்வளவுதான். இந்திய எதிர்ப்பு இங்க பாருங்க, தமிழ்நாட்டுல சிபிஎஸ்இ ஸ்கூல் இருக்கு, ஹிந்தி கற்றுக் கொடுக்குறாங்க, ஐசிஐசி அதுல படிச்சு கொடுக்குறாங்க. மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல தனியார் நடத்தக்கூடிய பள்ளிக்கூடங்கள்ல எல்லா பள்ளிக்கூடங்கள்லயுமே ஆங்கிலம் அல்லது சமஸ்கிருதம் அல்லது மலையாளம் அல்லது கன்னடம் அல்லது தெலுங்கு எந்த மொழி விருப்பமோ அந்த விருப்ப பாடங்களை படிச்சு கொடுத்து தான் இருக்காங்க. கிட்டத்தட்ட அரசு உதவி பெறும் பள்ளி, அரசு பள்ளிகளை தவிர மீதி இருக்கக்கூடிய பாதி பள்ளிகளில் கிட்டத்தட்ட 12 லட்சம் பேர் எஸ்எஸ்எல்சி தேர்வு எழுதுனா, ஒரு 10 லட்சம் பேர் +2 எழுதுனா, ஒரு 40% பேரு நீங்க சொல்றதெல்லாம் சரி இல்ல நான் படிக்கிறாங்க. டிஆர் பாலு சொல்லும் போதே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தேசிய நெடுஞ்சாலை மைல் கற்கள்ல தமிழுக்கே முன்னுரிமை அளிக்கப்பட்டதுன்னு தான் சொல்றாரு. எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் அப்படிங்கிறதுக்கு அந்த அடிப்படையில எல்லா மைல் கற்கள்லயும் தமிழ்ல தான் இருக்கும், கூடுதலாக ஆங்கிலம் தான் இருக்குங்கிற மாதிரி நிலைப்பாட்டை அந்த அரசு ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு எடுக்கவில்லை. அதை வந்து டிஆர் பாலுடைய ஸ்டேட்மெண்ட்ல இருந்து அந்த உண்மை நல்லா தெரியுது. டிஆர் பாலு யூபிஏ கவர்மெண்ட்ல இந்திய நாட்டினுடைய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக தான் இருந்தாரு. தமிழ் இந்திய நாட்டினுடைய நெடுஞ்சாலைத்துறை அந்தந்த மாநிலங்கள்ல அந்தந்த மாநில மொழிகள்ல தான் இருக்கணும்னு சொல்வதற்கு ஒரு ஜனநாயக உணர்வு கொண்டதாக இல்லையா? இல்ல நான் சொல்றதை தான் நீங்க இன்னும் முடிக்க விடலையே. இந்திய நாட்டினுடைய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக இருக்கிறவரு இந்திய நாட்டினுடைய அனைத்து மொழிக் கொள்கைகள் அனைத்து மாநில பிரச்சனைகளையும் கலந்து பேசி ஒரு முடிவு எடுக்கப்படும். அதுல வந்து தமிழ்நாட்டுக்கு மட்டும் இப்படி எழுதுங்க அப்படின்னு சொல்ல முடியாது. இந்தியா முழுமைக்கும் உள்ள அது ஒரு ப்ரொசீஜர். அதுல இப்ப நான் கேட்கிறேன், நான் இப்ப எங்க மேற்கு வங்கத்துல வங்க மொழியில எழுதுங்க, பஞ்சாப்ல பஞ்சாபில எழுதுங்க, மூணாவது மொழியா எங்க மொழியை வங்கத்துல எழுதுங்க, கர்நாடகத்துல எழுதுங்க, ஆந்திராவில எழுதுங்க. ஏன் இந்திய தூக்கி பிடிச்சிட்டு அலைதியாங்க? மூன்றாவது மொழிக்கான தேவை எங்கேந்து வருது? நீங்க ஆங்கிலமும் தமிழும் இருக்கிறதுல மட்டும் இருக்கிறதுல என்ன பிரச்சனை? இல்ல வேற்றுமையில் ஒற்றுமை. நீங்க இந்திய நாடு அதுதான் ஆங்கிலத்தை சேர்க்கிறீங்க, பன்முகத்தன்மை ஒற்றுமைக்காக தான் ஆங்கிலத்தை சேர்க்கிறீங்க. வேறுபட்ட மொழிகள் பேசக்கூடியவர்களை இணைக்கக்கூடிய ஒரு மொழியாக ஆங்கிலத்தை அதனாலதான் சேர்த்திருக்கிறோம். அலுவல் மொழியாக ஆங்கிலத்தை எதுக்காக வச்சிருக்கணும்? அதாவது ஹிந்தி மட்டுமே அலுவல் மொழியாக இல்லாம ஆங்கிலமே இருக்கு. வேற்றுமையில் ஒற்றுமைக்காகத்தான் அதை இணைக்கிற மொழியாக. நீங்க இப்ப தூக்கிட்டு மூணாவது மொழியை இந்தின்னு சொல்றீங்க. நாங்க புரியுது, கார்ல வர்றது கேரளாவில இருந்து இங்க வருவாங்க, மலையாளத்துல எழுதுங்க மூணாவது மொழி, ஆந்திராவில இருந்து தெலுங்குல எழுதுங்க, கன்னடத்துல எழுதுங்க. இதை விட்டுட்டு இந்திய எதுக்கு தூக்கி பிடிக்கீங்கிறதா எங்களுடைய கேள்வி. அப்ப மூணாவது மொழியில தான் எழுத சொல்லி அரசாணை போட்டுக்கலாம்ல அவங்க. ஆமா அப்படிதான் போட்டிருக்கு, மூன்றாவது மொழின்னு தான். என்ன பண்ணணும், மைல்கல்லே வந்து ஒரு ரயில்வே இது மாதிரி பெருசா வச்சு அத்தனை மொழியில உலகத்துல ரொம்ப பேச சைனா மொழி. அப்ப சைனாவில் எழுதுங்களா, சைனாக்காரெல்லாம் இங்க வரானே எழுத புரியல. ஏன்னா தேவையில்லாத பிரச்சனை. நீங்க ஏதாவது இந்த அரசு வந்திருக்கும் போது நீங்க இந்த ஒண்ணை மட்டும் சொல்லியிருந்தேன், எனக்கு இழந்தாங்க. மோடி அவர்கள் வரும்போது ஆட்சிக்கு முன்னால இருக்கும்போது பாரதிய ஜனதா கட்சி ஜிஎஸ்டி எதிர்த்தாங்க, ஆதார் அட்டை. அதெல்லாம் வேற பிரச்சனை. இந்த பிரச்சனை இல்ல. இந்த பிரச்சனை 2004 டிசம்பர் 1ஆம் தேதி மத்திய அரசுக்கு மாநில அரசு எழுதின கடிதத்துல இந்தியில பெயர் எழுதுறதை குற்றம் சாட்டி எழுதினாங்க. அதுக்கு தான் இவர் வந்து பதில் போட்டு ஒரு அரசாணை குறிப்பாணை வெளியிடப்பட்டதுன்னு சொல்றாரு. அந்த குறிப்பாணையில உண்டான கண்டென்ட்டை பத்தி தான் நம்ம இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தோம். எங்களுக்கு தெளிவா எழுத வேண்டியது பக்கத்து மாநிலத்துல உள்ள இருந்து வரவங்களுக்கு எங்க மொழியையும் தமிழ் மொழியையும் எழுதணும். அதான் மூணாவது மொழியை தவிர இந்தி இல்ல. இந்தி வந்தா இதுதான் செய்யும். திராவிட முன்னேற்ற கழகம் நெடுஞ்சாலைத்துறையை கையாளும் போது அவங்க எடுத்த முடிவு, இப்போது நீங்க வந்து அவங்க போராட்டம் நடத்துறான்னு சொல்லும் போது அதை எதிர்த்து சொல்வதற்கு, அவர்களுடைய இரட்டை நிலைப்பாடை சுட்டி காட்டுவதற்கு அவர்கள் அதுல ஒரே நிலைப்பாடு தான். அது நீங்க சொல்றீங்க, ஆனா அது இரட்டை நிலைப்பாடுங்கிற உணர்வை வந்து அந்த மூன்றாவது மொழின்னு தான் சொல்லிருக்கு. அண்டை மாநிலத்தில இருந்து கார்ல வரவங்களுக்கு அவங்க லாங்குவேஜ் தான் பொருத்தமே தவிர இந்திய பண்ணா அது திணிப்பு தான், அதை எதிர்ப்போம். அது இந்தி இல்லாத இன்னொரு மாநில மொழின்னு நீங்க சொல்லல. இல்ல குறிப்பானையில இல்ல, மூன்றாவதாக ஒரு மொழின்னு சொல்றீங்க. மூன்றாவது மொழி யாரு பயன்பாட்டுக்கு உள்ளவங்களுக்கு? இப்ப நீங்க யூபில இருந்து எத்தனை கார் வருது, கேரளாவில இருந்து எவ்வளவு கார் வருது,
கர்நாடகத்துல எவ்வளவு இல்ல வருது? அது அது அது- அதுக்கு வேற ஃபார்முலா. அப்ப எதுக்கு நீங்க கெஞ்சில எழுதணும்? அதுக்கு வேற ஃபார்முலா தேவையே கிடையாது. அதுக்கு வேற ஃபார்முலா. இது வந்து அதுக்கு வேற முழு ஃபார்முலா. விஷயமே நான் என்ன சொல்றேன்னா, நான் வந்து இந்த பகுதி நிறைவு செய்யக்கூடிய ஸ்டேஜ் மேட்டர் ஆஃப் சென்டிமெண்ட் இல்ல இது. தாய்மொழி அந்த மாதிரி சென்டிமெண்ட்டுக்கான இடம் இந்த மைல்ஸ்டோன் இல்ல. இது மேட்டர் ஆஃப் கன்வீனியன்ஸ். ஆமா, அவ்வளவுதான். கன்வீனியன்ஸ். நாடு முழுக்க இருக்கிற மக்களில் ஹிந்தியை எழுதவும் படிக்கவும் பேசவும் புரிந்து கொள்ளவும் ஒரு 60% மக்களால முடியும். ஆங்கிலத்தை எழுதவும் பேசவும் படிக்கவும் புரிந்து கொள்ளவும் ஒரு 5% மக்களால தான் முடியும். நிறைய யாத்ரிகள் இங்க பாருங்க, இந்தியாவில் 2வது பெரிய டூரிஸ்ட் டொமஸ்டிக் டூரிஸ்ட்ல வருமானம் வரக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு. அவ்வளவு வர்றாங்க ராமேஸ்வரத்துக்கு. எவ்வளவு இந்தியில அந்த வட இந்திய மக்கள் வர்றாங்க. அவனுக்கு ராமேஸ்வரம் வரைக்கும் போறதுக்கு அந்த மைல் ஸ்டோன்ல ராமேஸ்வரம் 50 கிலோமீட்டர் அவனுக்கு ஒரு போர்டு இருக்கிறதுனால இதுல என்ன தமிழ் அழிஞ்சு போகும்னு நினைக்கிறீங்க? அவ்வளவு பேர் வரும்போது எல்லா மொழியிலும் இருக்குது, இந்தியில இருந்துட்டு போகுது என்பது எங்கள் வாதமே தவிர நாடு முழுக்க எந்த மாநிலத்திலும் இது போன்ற விவாதங்கள் நடப்பதில்லை. தமிழ்நாட்டுல திரும்ப திரும்ப இந்த விவாதங்கள் நல்லா படிச்சவங்க தேவையற்றது. தெரிஞ்சு என்ன இத வந்து இப்ப திமுக they are caught now. நீங்க அதனால கார்ல பயணிக்கவங்கள பாருங்க. தமிழ்நாட்டுல வரக்கூடிய வெளிமாநில காரு கர்நாடகா, ஆந்திரா, கேரளாவை தவிர அவங்க எல்லாராலையும் ஹிந்தியில எழுதுறத படிக்க முடியும். அதெல்லாம் இல்ல, அவங்க லாங்குவேஜ்ல ஏன் எழுதலன்னு தான் கேட்கறேன். அப்படி ஒரு அரசாணை எங்க தமிழா மலையாளத்துல எழுது, கேரளாவுல எழுதுங்க, கர்நாடகத்துல எழுதுங்க, ஆந்திராவுல எழுதுங்க. ஒரு அரசாணை மூணாவது மொழி அப்ப சைனா மொழி. அதுல ஹிந்தி இன்க்ளூடட் தானே? மூணாவது மொழினா அப்ப சைனா. நீங்க சொன்ன 3வது மொழியில இந்தியும் சேர்த்து அப்ப சைனாவை எழுதுங்க. இன்னொரு மாநில மொழின்னு நீங்க சொல்ல. அப்ப ஆப்பிரிக்கா கண்ட்ரில உள்ள மொழி எல்லாம் எழுதுங்க. அங்க உள்ள ஆளல் ஆப்பிரிக்கால இருந்து நிறைய பேர் நம்ம ஆஸ்பத்திரிக்கு வராங்க. மாநில அவங்க மொழியில எழுத புரியல. அவர் சொன்ன ஸ்டேட் நேத்து அவர் பேசினதுல உண்டானது குறிப்பானையில இருந்து கோட் பண்றாரு. தேசிய நெடுஞ்சாலை மைல் கற்கள்ல அந்தந்த மாநில மொழிகளில் பெயர்கள் எழுதப்பட வேண்டும். மாநில மொழிகளுக்கு அடுத்து ஆங்கிலமும் இடம்பெற வேண்டும். அதன் பிறகு 3வது 7வது மைல் கற்களில் இந்தியும் இடம்பெறலாம் என்று அந்த குறிப்பாணையில் கூறப்பட்டிருந்தது அப்படின்னு சொல்றாரு. அவர் 3வது மொழின்னு தான் சொல்லிருக்காரு. இந்தி இவங்க 3வது 7வது மைல் கற்களில் அப்படின்னு ஹிந்தியும் இடம்பெறலாம்னு சொல்லியிருக்கேன்னு சொல்றாரு. அவரே தான் சொல்றாரு. அது வெளி மாநிலங்கள்ல நீங்க தேவையான இடங்கள்ல நீங்க வந்து அதுக்கு வேற விளக்கம் கொடுக்குறீங்க. எனக்கு உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறது நான் வேற சிலர் வந்து அல்லது எங்களை போன்ற ஊடகங்கள் இருக்கக்கூடிய சிலர் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் இந்த விஷயத்துல சமரசம் செய்து கொண்டதுன்னு குற்றம் சாட்டுறோம். அது வந்து தமிழ்ல தான் முழுக்க இருக்கணுங்கிற அடிப்படையில இந்த விஷயத்த பார்க்கிறோம்னு வச்சுக்கோங்க. நாங்களோ அல்லது அரசியல் ரீதியாக வேற நிலைப்பாடு எடுக்கக்கூடியவர்களோ தமிழ்நாட்டில் தமிழ் மொழியில தான் மைல் கற்கள் இருக்கணும், இணைப்பாக வேணா ஆங்கிலத்தில் இருக்கலாம் அப்படிங்கிறத தாண்டி மற்ற மொழியை போட வேண்டிய அவசியம் இல்லைன்னு ஒரு உணர்வோட பேசக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. நீங்க சொல்றது அவங்க குற்றம் சாட்டுவதை போல இந்தியை கொண்டு வருவதற்கான ஒரு முயற்சி. அவங்க தப்பு செய்தாங்கிறது ரைட், ஓகே, நீங்க உங்க குற்றச்சாட்டை நான் புரிந்து கொள்கிறேன். அந்த அவர்களுடைய தவறை அடிப்படையாக வச்சுட்டு நீங்க உங்க அஜெண்டாவை முன்ன கொண்டு வர்றது தவறு செய்ததாகவே நாங்க சொல்லலையே. அவங்க செய்த ஆணையை தவறு ஏதோ பிஜேபி திணிக்கிறது என்று சொல்லுங்க. ஆரம்பத்துல டிஆர் பாலு பாராட்டினேன். உங்களுடைய அரசியல் நிலைப்பாட்டை அவங்க ஏற்கனவே சரியாதான் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு வந்து திமுக மேல இந்த கேள்வி கணைகள் நீங்கள் தொடுக்கிறதுனால ஐயோ நாங்க பண்ணலன்னு அவங்க மறுக்கிறாங்களே தவிர அவங்க சரியா தான் பண்ணியிருக்கிறாங்க. நான் என்ன சொல்ல வருகிறேன், மத்திய அரசாங்கத்தினுடைய மொழிக் கொள்கை என்பது இருமொழி கொள்கை இல்ல, 3 மொழி கொள்கை. ஏற்கனவே தமிழ்நாட்டிலையும் சரி மற்ற மாநிலங்களையும் சரி மத்திய அரசு நிறுவனங்கள்ல 3 மொழிகள் இருக்கு. அப்போ இது NHA என்பது ஒரு மத்திய அரசாங்கத்தினுடைய நிறுவனம். இது திணிப்பு இல்ல. அடிப்படையான பிரச்சனை எங்க வருதுன்னா, இந்தியா ஏற்கனவே இருக்கிற முறையை கையாளுகிறோம். இதுல என்ன தவறு? இந்தியாவின் ஆட்சி மொழிகளாக இருக்கக்கூடிய மொழிகள் அப்படிங்கிறது 2 மொழிகளோட போயிடுது. தமிழ் உள்ளிட்ட மாநில மொழிகளை வந்து ஆட்சி மொழிகளாக இந்தியால கொண்டு வரல. ஆபீஷியல் லாங்குவேஜ் ப்ரமோஷன் ஆக்ட்னே இருக்கு. ஹிந்தி தான் ஆபீஷியல் லாங்குவேஜ். ஹிந்தி ஆங்கிலமும் ஹிந்தி ஆங்கிலம் இருக்குல்ல, அந்த ஹிந்தியும் ஆங்கிலமும் மத்திய அரசாங்கத்தினுடைய எல்லா மாநிலங்களிலும் பயன்பாட்டில் இருக்கு. BSNL இருக்கு, போஸ்ட் ஆபீஸ்ல இருக்கு, வங்கிகள்ல இருக்கு, LICல இருக்கு, பெட்ரோலியத்துல இருக்கு, ரயில்வேல இருக்கு. அதோட சேர்ந்து அந்த லோக்கல்ல இருக்கக்கூடிய அந்த ரீஜனல் லாங்குவேஜ் இருக்கு. அது 3 மொழிகளும் இருக்குது. தவறு என்ன? இந்தியாவுல ஒரு வார்த்தை கேளு, இந்தியாவுல ஹிந்தி இருக்கு. இந்தியா விட்டு வெளியே போனா இலங்கை எடுத்துக்கிடுங்க, சிலோன் எடுத்துக்க, நம்ம சிங்கப்பூர் எடுத்துக்கிடுங்க, மலேசியா எடுத்துக்கிடுங்க, இப்படி பல நாடுகள்ல தமிழ் ரொம்ப தெளிவா இருக்கு. யாவே வட இந்திய வடபுலத்துல இருக்கவங்க தமிழ்நாட்டுக்கு இவ்வளவு பெரிய அந்தஸ்து உலகம் பூரா இருக்குங்கிற சொல்றாங்க. சேர்ந்து எதிர்க்கணும். RK நகர் இடைத்தேர்தலில் தெரிவிக்கப்படுகின்ற புகார்கள் குறித்து தேர்தல் ஆணையம் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் எல்லாமே கண் துடைப்பாகவே இருக்குது அப்படின்னு தமிழ்நாடு பாஜக தலைவர் டாக்டர் தமிழிசை சொல்றாங்க. நேற்று தான் செய்திகளில் வந்தது.
நேற்று முன்தினம் ஸ்டாலின் சொல்லியிருந்தாரு, திமுக செயல் தலைவர் சொல்லியிருந்தாரு, 3 அதிகாரிகளை மாற்ற சொன்னா 30 அதிகாரிகளை மாத்துறாங்க, தேர்தல் ஆணையம் மிகச்சிறப்பாக செயல்படுகிறது, தேர்தல் ஆணையத்துக்கு எங்களுடைய பாராட்டுக்கள், 2016 இதை மாதிரி செயல்பட்டு இருந்தாங்கன்னா இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்திருக்காது அப்படின்னு இப்போது மிகச்சிறப்பாக செயல்படுவதாக அவர் சொல்றாரு. நீங்க கண் துடைப்பு அப்படின்னு சொல்றீங்க. இல்ல, தேர்தல் ஆணையம் 3 அதிகாரிக்கு பதிலாக 30 அதிகாரி போடலாம், 300 அதிகாரி போடலாம். அது தேர்தல் அதிகாரி, அந்த ஆணையம் முடிவு செய்யும். ஆனால் எங்கள் மாநில தலைவர் எழுப்பியிருக்கிற ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி, இன்னும் கூட பணப்பட்டுவாடா நடக்குது. பணமாகவோ பொருளாகவோ வாக்காளர்களுடைய ஏழ்மையை பயன்படுத்தி இந்த கழகங்கள் அங்கே வாக்கு சேகரிப்பில் ஈடுபடுறாங்க. இது முறைகேடு என்பதை எங்கள் மாநில தலைவர் நேற்று பத்திரிகையாளர் சந்திப்பில் பதிவு செய்திருக்கிறார். இன்னும் ஒருபடி மேலாக, இதே நிலை தொடரும் என்று சொன்னால் மறுபடியும் இந்த தேர்தலை ரத்து செய்ய வேண்டிய பற்றி கூட தேர்தல் கமிஷன் யோசிக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏனென்றால் ஏற்கனவே தேர்தல் கமிஷனே முன் தஞ்சாவூர் அரவக்குறிச்சி தொகுதியில் இந்த மாதிரி ரத்து பண்ண முன்னுதாரணங்கள் நிறையவே இருக்கு. அதனால இது தமிழ்நாட்டினுடைய ஒரு சாபக்கேடு. திருமங்கலம் ஃபார்முலான்னு ஒரு ஃபார்முலாவை உருவாக்குனாங்க, வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்கறதுக்கு கட்சிகள் உருவாக்குனாங்க. பெரியகுளம் டெக்னிக் அப்படின்னு அதுக்கு ரெசிப்ரோகேட் பண்ற மாதிரி ஒரு வார்த்தை இப்போ பயன்படுத்தப்படுகிறது. அது தினகரன் அவர்கள் தேர்தல் நிற்கிறதுனால அந்த வார்த்தை பிரபலமாக பயன்படுத்தப்படுகிறது. தமிழ்நாட்டிற்கு வெளியே தமிழனுக்கு ரொம்ப பெரிய தலைக்குனிவை ஏற்படுத்தி இருக்கிறது இந்த 2 கழகங்கள் தான். ஏனென்றால் தமிழன்னாலே காசு வாங்கிட்டு தான் ஓட்டு போடுவான். எப்போது வேட்பாளர் வரமாட்டாங்களா, கட்சிகள் வராதா, நமக்கு பணம் கிடைக்காதா என்று எதிர்பார்த்திருப்பார்கள் என்று மற்ற மாநிலங்களில் வெளிநாடுகளில் நினைக்கக்கூடிய அளவிற்கு தமிழ்நாட்டில் கடந்த 20 ஆண்டுகளாக 25 ஆண்டுகளாக தேர்தல் நடைமுறையை மாற்றியிருக்கிறார்கள். நாடு முழுக்க இது ஒரு பெரிய அவமானமாக, தமிழன் என்ற முறையில் எனக்கு வலிக்கிறது என்பதையெல்லாம் நாங்கள் பல இடங்களில் பதிவு செய்திருக்கிறோம். இந்த நடைமுறை மாற வேண்டும். கழகங்களுடைய அணுகுமுறையில் அவங்க போக்குல ஒரு பெரிய மாற்றம் இருக்கணும். தேர்தல் கமிஷன் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதனால இந்த பணம் கொடுத்து ஓட்டு வாங்குறதை அனுமதித்து விட்டு நான் இத்தனை அதிகாரி போடுறேன் அவ்வளவு அதிகாரி போடுறேன்னு சொல்றது அர்த்தம் இல்லை. அந்த பொருள்பட தான் எங்கள் மாநில தலைவர் ஏற்கனவே போட்டியிடக்கூடிய ஆட்சியில இல்லாத பிரதான எதிர்கட்சி பாராட்டுது. அப்போ பணம் கொடுக்கிறது எல்லாம் ஹேண்ட் இன் க்ளோவ். ஏனென்றால் இந்த பணம் கொடுத்து வாக்கு வாங்குகிற கலாச்சாரத்தை தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்தி அதை பிரபலப்படுத்தியதே திமுக தான். பின்பு அவர்கள் போட்ட ரோட்ல இவங்க மிக பிரமாதமா வேகமாக பயணம் செய்கிறது அதிமுக. அதனால் 2 கழகங்களுக்குமே இந்த காசு கொடுத்து ஓட்டு வாங்குகிற பழக்கம் இருக்கிறது. அவர்கள் ஊழல் மயப்பட்டார்கள், அவர்கள் லஞ்சலாவணியத்திற்கு ஆட்பட்டார் என்பதை தாண்டி இப்போது மக்களுக்கும் அதுல கொஞ்சம் லஞ்ச வயப்படுத்தி அவங்க தங்களை எதிர்கேள்வி கேட்கிற தார்மீக உரிமை இல்லாமல் செய்கிற அந்த முயற்சியில 2 கழகங்களும் இறங்கி இருக்கிறாங்க. இது நிச்சயமா தமிழனுக்கு ஒரு பெரிய தலைக்குனிவு. அவங்க தேர்தல் வெற்றியை தாண்டி இதை நான் யோசிக்கணும்னு நினைக்கிறேன். எப்படி ஹிந்தியை பத்தி எல்லாம் இவங்க இவ்வளவு பேசி பெருசா நாங்க இரட்டை குழல் துப்பாக்கிகள் எல்லாம் சொல்லி போராட்டம் பண்றாங்களோ, அது மாதிரி இந்த பணம் கொடுத்து ஓட்டு வாங்குறது தமிழ்நாட்டோட இமேஜை பெரிய அளவில் பாதிக்கும் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதாவது அவங்க இந்த தேர்தலில் அவங்க என்னெல்லாம் முயற்சி பண்ணாங்க அப்படின்ட்டு சொல்லி எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். களத்தினுடைய தன்மை எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு முயற்சி பண்ணாங்க. நீங்க ஒரு வேட்பாளரை நிறுத்தி நான் சொல்றேன், நான் அதுக்கு பதில் சொல்றேன். மிகப்பெரிய அளவில் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி வாய்ப்பு இருக்கு. தவறுகள் நடக்கிறத எதிர்கட்சி தலைவர் சுட்டி காட்டுறாங்க. அதுக்கு நடவடிக்கை எடுத்த அந்த ஒரு செயலுக்கு நல்லா நடவடிக்கை எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத ஒரு குற்றச்சாட்டை சொல்றாங்க. அதுல எப்படி நடக்கு, இதுக்கு இடையில ஆளுங்கட்சியும் இவங்களுடைய மத்திய அரசும் தேர்தல் ஆணையத்தினுடைய செயல்பாட்டை பாராட்டக்கூடியவர்கள், வெற்றி வாய்ப்பு உறுதியாக இருக்குன்னு நம்பக்கூடியவர்கள்னா, தேர்தல் ஆணையத்துக்கு கண்டனம் தெரிவிக்கக்கூடியவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு இல்லைன்னு பொருளா? இப்போ அவங்களுடைய ஆதங்கம் எனக்கு தெரியுது. ஒரு நல்ல திராட்சை பழம் இருந்து ஒரு நரி அந்த வழியா முயற்சி பண்ணிச்சு, எட்டி துள்ளி பார்த்து எட்டல, சீச்சி இந்த பழம் புளிக்குன்னு போயிட்டு அந்த கதையில தான் இருக்காங்க. ஒண்ணு. ரெண்டாவது, அவங்களுடைய முயற்சி முழுதும் மணிப்பூர் மாதிரி, மேகாலயா மாதிரி அங்க நிற்கக்கூடிய மூன்று வேட்பாளர்களை தவிர மற்ற எல்லாரும் தேர்தல் ஆணையத்தை பாராட்ட மாட்டாங்க, விமர்சனம் பண்றாங்க. அப்போ அப்படி என்றால் என்ன பொருள்? நாங்க என்ன சொல்லியிருக்கோம்னா, இப்படி தவறு பண்றாங்க இன்னாரு அப்படின்னு சொன்ன உடனே நாங்க கொடுத்த தவறை அவங்க செக் பண்ணி ஆமான்னு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு நடவடிக்கை எடுத்திருக்கிறதுக்கு அந்த ஒரு செயலுக்கு தான் அந்த பாராட்டு தவிர ஒட்டுமொத்தமாக நீங்க சொல்லல. அவ்வளவுதான். அடுத்து இப்ப இவங்க என்ன ஒரு முடிவுல இருக்காங்கன்னா, இவங்க எல்லாருமே தஞ்சாவூர் மற்ற இடங்கள்ல எல்லாம் எப்படி இந்த தேர்தலை நிறுத்தினாங்களோ அதே மாதிரி இந்த தேர்தலை நிறுத்ததுக்கு ஒரு முயற்சியில இருக்காங்க. ஏன்னா
முன்னால 1/2% ஓட்டுனா இப்ப 1/4% ஓட்டு தான் பிஜேபிக்கு வரும். தஞ்சாவூர் அதுக்கும் திமுக கீழே தேர்தல் வரும். நிறுத்த சொன்னாங்க சார். அப்ப அந்த நிறுத்த சொன்னதுல நீங்க அந்த இருக்கீங்க. சூழல்ல இவங்களுக்கு அதே போல ஆளுங்கட்சிக்கும் மிகப்பெரிய பின்னடை வந்துடும். பஞ்சாயத்து தேர்தல் நடத்த முடியல, காரணம் மக்கள் மத்தியில செல்வாக்கு இல்லை. அப்போ இப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு பின்னடை வந்துடக்கூடாதுக்காக இவங்க பிளான் பண்ணி தேர்தலை நிறுத்தக்கூடிய ஒரு சூழ்ச்சிக்காக இந்த வார்த்தைகளை இவங்க பயன்படுத்தலாம். உள்ளாட்சி தேர்தல் நடத்தும் போது அதற்கு தடை வரும் சூழல்ல நீதிமன்றத்திற்கு யார் போனாங்க? ஐயா, நாங்க தான் போனோம். அப்ப நீங்க ஒரு பிரதிநிதித்துவம் அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா குற்றமாயாது? குற்றம் இல்ல. அப்ப அத நீங்க குற்றப்படுத்தி கொச்சப்படுத்தி பேசக்கூடாது. இல்ல இல்ல, நீதிமன்றத்தினுடைய நீதிமன்றத்தினுடைய தடை காரணமாக இன்னைக்கு வரைக்கும் நடக்கும். தாழ்த்தப்பட்டவர்களுக்கு ஒரு பிரதிநிதித்துவம் கொடுக்கலன்னு சொல்றோம். அது என்ன தவறு இருக்கு? இப்ப நீங்க வந்து அதை சேர்த்து கொடுங்கன்னு சொல்றோம். அது என்ன தவறு இருக்கு? போயில நீங்க நடைமுறையை சரி செய்வதற்காகத்தான் நீதிமன்றத்துக்கு போனீங்க. ஆமா, தள்ளி போடுவதற்காக போகல. அன்று வந்து உங்களுக்கு சாதகமாக சூழ்நிலை இல்லை, அதை தள்ளி போடணுங்கிறதுக்காக நீங்க நீதிமன்றத்துக்கு போகல. எந்த அரசியல் கட்சி வந்து அந்த மாதிரி எல்லாம் போகும்? எல்லாமே உண்மையான பிரச்சனைகளுக்காகத்தான் நீதிமன்றத்துக்கு போகும். வேற எந்த அரசியல் நோக்கம்? பிரச்சனைகளை நீதிமன்றம் மூலமாக பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டும் அப்படிங்கறத தவிர எந்த அரசியல் கட்சிக்கும் எந்த அரசியல் நோக்கமும் இருக்காது அப்படின்னு மக்கள் உறுதியாக நம்புறாங்க. நீங்க தமிழ்நாட்டுக்கு தலை உணி சொல்றாங்க. 100 கல்லூரிகள் இந்தியாவில் தேர்ந்தெடுத்திருக்காங்க. 37 கல்லூரி தமிழ்நாட்டில் இருக்குன்னா இதுதான் இந்த திராவிட இயக்கத்தினுடைய வளர்ச்சி தான். இன்னைக்கு கல்வியில நாங்க இந்த நிலைக்கு வந்திருக்கோம். எங்களுக்கு நீட் தேர்வு என்ன சொல்லுவாங்கன்னா, எங்க மாணவர்கள் பரீட்சை எழுத முடியாதுன்னு நீட் தேர்வுல போய் தமிழ்நாட்டோட கல்வி தரம் என்பது எங்களால அகில இந்திய போட்டித் தேர்வு எழுத முடியாதுன்னு ஒரு மாநில அரசாங்கம் அறிவிக்கிறது தான் கல்வி தரம். ஒரு பைத்தியார ஆட்சி தமிழ்நாட்டில் இருக்கு, அவன் ஊழல் பண்ணியிருக்கான், இந்த சந்தர்ப்பத்தில் மிரட்டி எதை வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிற முடிவுக்கு நீங்க இப்ப வந்துட்டீங்க. அதனாலதான் நீங்க ஜிஎஸ்டில 42% தருவீங்க. இன்னைக்கு எத்தனை % தந்திருக்கீங்க? தமிழ்நாடு இவ்வளவு தூரத்துக்கு போற தொடர்பாக மோடி அரசு வந்தவர்கள் தமிழ்நாட்டுக்கு இவ்வளவு இப்ப பேச முடியாது. அனைத்து விவசாயிகளுக்கும் பயிர்க்கடன்களை தள்ளுபடி செய்ய உயர்நீதிமன்றம் உத்தரவு அப்படின்னு சொல்லி செய்தி இருக்கு. தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கிகளில் கடன் பெற்ற அனைத்து விவசாயிகளுக்கும் பயிர்க்கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டும் தமிழ்நாடு அரசுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டு இருக்குது. தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளில் இருக்கக்கூடிய கடன்களையும் ரத்து செய்க அப்படின்னு சொல்லி விவசாயிகள் சார்பாக கோரிக்கை வைக்கிறாங்க. தமிழ்நாடு அரசுடைய இந்த நெருக்கடியான சூழ்நிலையில தமிழ்நாடு இருக்கு. தமிழ்நாடு அரசுடைய இந்த நெருக்கடியான சூழ்நிலையை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்காமல் மத்திய அரசும் இந்த நிதிச்சுமையை பகிர்ந்து கொள்ள வேண்டும்னு உயர்நீதிமன்றமே சொல்லுது. அதனுடைய அந்த மாதிரி கண்டென்ட்டுக்குள்ள போறதுக்கு முன்னால ஒரு கொள்கை முடிவுல நீதிமன்றம் தலையிட்டு இருக்குது அப்படின்னு இதை பார்க்க முடியுமா? நீதிமன்றத்தினுடைய ரோல் வந்து ஓவர் ரீச் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அரசுடைய கொள்கை முடிவுக்குள்ள இந்த தீர்ப்பை பற்றி முழுவதுமாக வாசித்து புரிந்து கொள்ளாமல் பத்திரிகை செய்தியை மாத்திரம் வைத்துக்கொண்டு நான் கருத்து சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன். ஆனால் பொதுவாக நீதிமன்றங்கள் இது போன்ற கருத்துக்களை பல இடங்களில் சொல்லத்தான் செய்கிறாங்க. அதை ஒட்டி அந்த அரசாங்கங்கள், சம்பந்தப்பட்ட அரசாங்கங்கள் அவருடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டு நீதிமன்றத்தின் தீர்ப்பின்படி செய்துட்டு தான் இருக்காங்க. இதிலும் கூட 5 ஏக்கர் வரைக்கும் வச்சிருக்கிற விவசாயிகளுக்கு 6000 கோடி ரூபாய் தள்ளுபடிக்கு ஏற்கனவே அரசு, தமிழ்நாடு அரசாங்கம் உத்தரவிட்டாங்க. எந்த வகை விவசாயிகளுக்கு கடன்களை தள்ளுபடி செய்வது என்பது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசினுடைய கொள்கை முடிவு அப்படிங்கிறது சரியா? இல்ல அல்லது ஒரு நிர்வாக ரீதியான மத்திய அரசாங்கத்தினுடைய கொள்கை முடிவு என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் என்னென்ன காரணங்களுக்காக கொள்கை முடிவுகள்ல நாங்க எந்த காலத்திலையும் தலையிட மாட்டோம்னு சில வழக்குகள் போகும்போது சில வழக்குகள் போகும்போது கொள்கை முடிவுல நாங்க தலையிட மாட்டோம்னு நீதிமன்றம் சொல்லுது. ஆனா இது கொள்கை முடிவா இல்ல சாதாரண நிர்வாக முடிவா அப்படிங்கிறது எனக்கு புரியல. அதனால 5 ஏக்கருக்கு கீழே உள்ள விவசாயிகளுக்கு என்ன காரணங்களுக்காக தள்ளுபடி செய்கிறார்களோ அதே காரணங்கள் 5 ஏக்கருக்கு மேலுள்ள விவசாயிக்கும் இருக்கிறது என்பதுதான் அந்த கோர்ட்ல அந்த மனுதாரருடைய வாதம். மனுதாரருடைய வாதம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு என்ன காரணத்துக்காக சொன்னீங்களோ அது அதே காரணம் இவங்களுக்கு இருக்கிறப்போ இவங்களுக்கு பாரபட்சம் காட்ட வேண்டாம். இது டிஸ்கிரிமினேஷன். சம வாய்ப்பு, சமநீதி கொடுக்கப்பட வேண்டும் என்பது நீதிமன்றத்தினுடைய அணுகுமுறை. அதுதான் நம்ம அரசியல் சாசன சட்டத்தில் இருக்கிறது. அதனால இவர்களுக்கு கொடுப்பதை அவர்களுக்கும் கொடுங்கள் என்று அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். நிச்சயம் அதுல ஒரு 2000 கோடி 1900 கோடி ஏதோ அதுல நிதி வருகிறது. இது மாநில அரசாங்கமும் ஏற்றுக்கொள்ளும் என்றுதான் நான் நினைக்கின்றேன். நிச்சயமா இதை அமல்படுத்த வேண்டியதுதான் அப்படிங்கறதா பாரதிய ஜனதா கந்து வட்டிக்கு கடன் வாங்கியவர்கள்
தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளில் கடன் வாங்கியவர்கள், கூட்டுறவு வங்கிகளில் கடன் வாங்கியவர்கள், இவர்கள் எல்லாரும் சமம்னு நீதிமன்றம் சொல்ல முடியாது. கூட்டுறவு வங்கிகளில் வாங்கக்கூடியவர்கள்ல 5 ஏக்கர் வச்சிருக்கிறவங்க மனுதாரரே கீழே இருக்கிறவங்களுக்கும் இடையில மனுதாரரே கந்துவட்டியை பத்தி அதுல பேசல. அதனால அவங்களுடைய கோரிக்கையே வந்து 5 ஏக்கருக்குள்ள கூட்டுறவு வங்கியில தள்ளுபடி பண்ணிருக்கீங்க, அது 5 ஏக்கருக்கு மேல எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கிறதா இந்த வழக்கு. அந்த வழக்குல அவங்க கேட்ட பிரேயர் என்ன பிரார்த்தனையோ அது நிறைவேறி இருக்கிறது. அதாவது நல்ல தீர்ப்பு வழங்கியிருக்காங்க கோர்ட்டு. 2006 தலைவர் கலைஞர் முதல்வராக இருந்தபோது 7000 கோடி ரூபாய் தமிழ்நாட்டில் கடனை தள்ளுபடி பண்ணாங்க. அது அரசு முடிவு, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு எடுத்த கொள்கை முடிவுல இது நீதிமன்றம். அதுதான் நான் சொல்றேன். அதாவது இதனுடைய பலன்கள் விவசாயிகளுக்கு வரணுமா வேண்டாமாங்கிறது என்னுடைய அந்த அடிப்படையில் நான் கேட்கல. இதை நான் சொன்னாதான் மக்களுக்கு புரியும். இந்த பிரச்சனை இல்ல, தலைவர் கலைஞர் எடுத்த முடிவுல ஒரு பரிணாமம் இருக்கு அப்படிங்கறது இருக்கா இல்லையா? இதுல நீங்க கொள்கை முடிவு இல்ல தலையிடக்கூடாதுன்னு சொல்றதுக்காக நான் சொல்றேன். கலைஞர் கொடுக்கும் போது இது கொள்கை முடிவா இல்லையா? சிறு குறுன்னு சொல்ல எல்லா விவசாயிக்கும் கொடுத்தாரு. அதே போல மத்தியில யூபிஏ கவர்மெண்ட்ல நாங்க அங்க வச்சிருந்தோம் 70,000 கோடி ரூபாய், இந்தியா முழுவதும் 75,000 கோடி ரூபாயை தள்ளுபடி பண்ணோம். அன்னைக்கும் சிறு குறுன்னு சொல்ல விவசாயிகள் வாங்கிய கடனாகத்தான் நாங்க அதனை பார்த்தோம். அதாவது ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா கோடவுன்ல எல்லாம் இருக்கக்கூடிய தானியங்கள் எல்லாம் வீணா போகுது, எலி சாப்பிடுது, அழுகி போகுது, இதையெல்லாம் பட்டினியில இருக்கக்கூடிய மக்களுக்கு கொடுக்க முடியாதா அப்படின்னு தெரியாதனமா ஒரு நீதிபதி கேட்டதுக்கு உங்களுடைய பிரதமர் மன்மோகன் சிங் அல்லது எங்களுடைய அந்த காலத்து பிரதமர் மன்மோகன் சிங் இதுல எல்லாம் கருத்து சொல்றதுக்கு உங்களுக்கு உரிமை கிடையாதுன்னு நீதிமன்றத்தை பார்த்து சொன்னாரு. அதாவது கொள்கை முடிவு, அது எங்க கொள்கை முடிவு. இந்த கொள்கை முடிவு சொல்லல, அப்புறம் நீதிமன்றத்துக்கு உரிமை இல்லைன்னா வேற என்ன அர்த்தம்? வேற என்ன அர்த்தம் சொல்லுங்க. இல்ல, இந்தியா முழுவதும் இலவசமாட்டு அரிசி கொடுக்கிறோம், பிடிஎஸ் மூலமாட்டு இந்தியா முழுவதும் கொடுக்கிறோம். நம்ம அப்படி இருக்கும்போது இப்படி பண்ணனால அதை சரி பண்ண சொல்லியிருக்கணுங்கிற ஒரு கருத்தை சொன்னாங்க. நீதிமன்றத்தோட ஒப்பீனியன்ங்கிறது வேற, ஜட்ஜ்மெண்ட்ங்கிறது வேறங்க. இந்தியாவில் இருக்கிற ஸ்டாக்கை எடுத்து கொடுக்கலாமேன்னு சொல்றது அந்த நீதிபதியினுடைய ஒரு ஆதங்கம், ஒரு அப்படிதான் நமக்கு ஒரு வழி. அந்த மாதிரி நீதிபதிகள் பல சமயங்கள்ல கருத்து சொல்வதை கூட ஏற்க முடியாம பதில் கருத்து தீர்ப்பு என்று வரும்போது, இப்ப தமிழக கொள்கை முடிவுகள்ல கருத்தை சொல்லக்கூடாதுங்கிற நிலையை அரசுகள் எடுக்கும் போது இது தீர்ப்பு வந்து சரியா தமிழக அரசாங்கத்திற்கு உடன்பாடு இல்லை என்றால் இவங்க உச்ச நீதிமன்றத்துக்கு போகலாம். இல்ல இல்ல, நீங்க என்னுடைய கேள்வி ரொம்ப எளிமையானது. இது கொள்கை முடிவா இல்லையா? இது கொள்கை முடிவு இல்லைன்னு நீங்க 2 பேரும் சொல்லிட்டீங்கன்னா எனக்கு இதுல ஒன்னும் பிரச்சனையே இல்ல. அடுத்த கட்டத்துக்கு அதுல உண்டான வேற விஷயத்துக்கு கொள்கை முடிவுல இந்த ஒண்ணுக்கு நீங்க இது வந்து சட்டமன்றம் மூலமாக நாடாளுமன்றம் மூலமாக கிடைக்கக்கூடிய அதிகாரங்களை பற்றி நான் கேட்க உங்க டிஸ்கஷன் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு விரோதமா போக கூடாது. நல்ல ஜட்ஜ்மெண்ட் தந்திருக்கு. இத விவசாயிகளுக்கு உதவி செய்யறோம்ங்கிற பெயர்ல, உதவி செய்யறதுக்கான ஒரு தீர்ப்பை கொடுத்தோம்ங்கிற பெயர்ல அடிப்படையான ஜனநாயக அமைப்பை தகர்த்து விட போவதற்கு நீங்க துணை நிற்க போறீங்களா? அடிப்படை உரிமையில ஒண்ணுலயும் அவங்க தலையிடல. அப்படி சொல்லிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. நான் திரும்ப கேக்குறேன், இது ஏற்கனவே இது அரசினுடைய கொள்கை முடிவா இல்ல என்ன? ஏற்கனவே எல்லா அரசினுடைய எல்லா விவசாயிகளுக்கும் இது கொள்கை முடிவு சார்ந்ததா இல்லையான்னு ஐயா, எல்லா விவசாயிகளுக்கும் கடன் தள்ளுபடி பண்ண முன் உதாரணம் இதே தமிழ்நாட்டுல இருக்கு. அரசு செய்ததா நீதிமன்றம் செய்ததா? இல்ல, அரசு செய்ததா நீதிமன்றம் செய்ததா? அரசு தவறு செய்யும் போது நீதிமன்றம் தலையிட்டு, அரசு கொள்கை ரீதியான தவறு செய்யும் போது என்ன கொள்கையா? விவசாயத்துக்கு தள்ளுபடி பண்ணா ஒரு கண்ணுல சுண்ணாம்பு ஒரு கண்ணுல வெண்ணெய் வைக்க கூடாது. அதுதான் நல்ல தீர்ப்பு. அரசு அப்படிப்பட்ட கொள்கை இல்ல. உதாரணமா இது கொள்கை இல்ல, தவறான கொள்கை. நீங்க கேக்குறது தவறான கொள்கை. நீதிமன்றம் கொள்கையை தீர்மானிக்கிறது சட்டம் இயற்றும் அமைப்பா இல்ல வந்து நீதிமன்றமா? அந்த ஒற்றை கேள்விதான் நான் கேக்குறேன். அடிப்படை சட்ட உரிமைகள்ல அவங்க வந்து நீதிமன்றம் தலையிடல. இது ஒண்ணும் நிரந்தர கொள்கை முடிவும் கிடையாது. இது நீங்க எடுத்திருக்க முடிவு தவறு. நம்ம 3 பேர் இருக்கோம், எங்க 2 பேருக்கு உதவி பண்ணிட்டு உங்களுக்கு தரல. அதனால ஐயா அவர் வந்து முறையிடுதாரு. நியாயமான கோரிக்கை, கொள்கை முடிவுல தலையிடல, அரசுக்கு விரோதமா தலையிடல, நியாயமான முடிவு எடுத்திருக்காங்க. முன்னுதாரணம் திமுக ஆட்சியில் எடுத்திருக்கு. என்ன சொல்ல போறேன், வருமான வரி விலக்கு இருக்குங்க. 4 லட்சம் ரூபாய் வரைக்கும் வருமான வரி விலக்குன்னு சொன்னா நீதிமன்றம் தலையிட்டு நிதியமைச்சர் சொல்றது தவறு. 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் வருமான வரி கொடுங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அது கொள்கை முடிவு. ஆனால் இந்த வழக்குல நான் எப்படி பார்க்கிறேன் என்று சொன்னால்,
5 ஏக்கருக்கு கீழே உள்ளவர்களுக்கு என்ன காரணங்களால் தள்ளுபடி செய்கிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ அதே காரணங்கள் இன்னொருத்தருக்கும் பொருந்தி வரும்போது நீங்க அதை எல்லாம் அவங்களுக்கும் கன்சிடர் பண்ணுங்கன்றத இதுல பாரபட்சம் களையப்பட்டிருக்குன்னு தான் பார்க்கணுமே தவிர இதுல கொள்கை முடிவுல நீதிமன்றம் தலையிட்டதா நான் நினைக்கிறேன். கொள்கை முடிவுல தலையிட முடியாது. இந்திய அரசமைப்பு சட்டம் சமூக ரீதியாகவோ பொருளாதார ரீதியாகவோ மற்ற பாலின ரீதியாகவோ மனிதர்களுக்கு இடையில பாகுபாடு காட்டக்கூடாது அப்படிங்கிற அரசமைப்பு சட்ட பிரிவின் அடிப்படையில இந்த பாகுபாடும் காட்டக்கூடாது. 5 ஏக்கருக்கு கீழே 5 ஏக்கருக்கு மேல இல்ல இவங்க தமிழ்நாடு அரசாங்கம் சொன்ன காரணம் பாகுபாடு காட்டக்கூடாது சொன்ன காரணம் பாகுபாடு காட்டக்கூடாதுங்கிற அடிப்படையில் இந்த தீர்ப்பை கொடுத்திருக்கு. அப்படிதான் ஸ்பிரிட் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிராக காரணங்கள் வந்து வலுவாக இருக்கும்போது 5 ஏக்கர் குறையா உள்ளவனுக்கு காரணம் வலுவா இருக்கிறப்போ ஒருத்தர் 5.5 ஏக்கர் வச்சிருக்கான்றதுனால ஒரு 50 சென்ட் அதிகமா வச்சிருக்கான்றதுக்காக அவனுக்கு இந்த வாய்ப்பு மறுக்கப்பட்டால் அவனு சஃபர் ஆவானேன்றதுக்காக இது மனிதாபிமான அடிப்படையில் நீதிமன்றம் செய்யும். யூபி சட்டமன்ற தேர்தலில் பாரத பிரதமர் சொல்றாரு, நாங்க ஆட்சிக்கு வந்தா உங்களுக்கு நாங்க வந்து விவசாய கடனை தள்ளுபடி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இப்போ அந்த கவர்மெண்ட் பண்ணியிருக்கு. இதே பாரத பிரதமர் எல்லாருக்கும் பொதுவானவர், இந்தியா முழுவதும் உள்ள கடன்களை தள்ளுபடி பண்ணணும் அப்படின்ட்டு தான் தமிழக விவசாயிகள் அங்க போராட்டம் தொடர்ந்து நடத்திட்டு இருக்கிறாங்க. இது ஒரு பாரத பிரதமர் ஒரு பக்கத்துல ஒரு முடிவு எடுக்கிறாரு, இன்னொரு பக்கத்துல விவசாயிக்கு உத்தரப்பிரதேச மாநில பாரதிய ஜனதா கட்சி தேர்தல் இருக்கீங்க, அந்த மாநில அரசாங்கம் செய்யக்கூடிய விஷயம் நீங்களும் மாநில அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுத்து இங்க விவசாய கடன் தள்ளுபடி சொல்லுங்க. திமுக போராட்டம் நடத்துங்க, பிஜேபி அதை ஆதரிக்கும், அத்தனை விவசாய கடன் தள்ளுபடி செய்யலாம். நீங்க சொல்றத நான் ஏத்துக்கிறேன். சரி, அங்க உள்ள பிரதமர் அறிவிக்கிறார் என்றால் மாநில அரசாங்கம் அதை அறிவிக்கிறது. தேர்தல் அறிக்கைங்க உங்க தேர்தல் அறிக்கையில தமிழ்நாடு அரசு 2016 பிஜேபி ஆட்சிக்கு வரும்போது நாங்களும் விவசாய கடன் இது வந்து 2016 ஜூன் 28 தமிழ்நாடு அரசு அறிவித்த அறிவிப்பினுடைய செய்தியை தானே நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம். இன்னும் ஒரு வருஷம் கூட முடியலன்ற கடன்களை ரத்து செய்து இந்த தமிழ்நாடு அரசு ரத்து செய்த ஒரு வருஷம் கூட முடியல. இல்ல தேர்தல் அறிக்கையை சொல்றாங்க. இதே பிஜேபி தேர்தல் அறிக்கையில விளைபொருள்களுக்குடைய விலை நிர்ணயம் செய்யப்படும் சொன்னாங்க. விளைபொருளுக்கு உற்பத்தி செலவு எவ்வளவு இல்ல, இது முக்கியமானது நீங்க கேட்கணும். முக்கிய விளைபொருளுக்கு உற்பத்தி செலவு எவ்வளவோ அதுக்கு மேல 50% தருவேன் அப்படின்னு சொன்ன இந்த அரசு, இப்போ பிஜேபி அரசு 3 வருஷம் முடிய போகுது. இது வரைக்கும் அதை பற்றி விவசாயிகளை பற்றி ஏதாவது நினைச்சிருக்கா? நாங்க வந்து விவசாய கடன் தள்ளுபடியே பண்ணாண்டா, எங்களுக்கு விலை நிர்ணயம் பண்ணா போதும். சைனாவில் 114 பொருட்களுக்கு விலை நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் கரும்பு, நெல்லு இவங்க திமுக ஆட்சியில் இருக்கிறப்ப என்ன பண்ணாங்கன்னு ஐயா சொன்னாருன்னா நல்லது. அதாலும் சீனாவுக்கு போக வேண்டிய அவசியம் இல்ல. திமுக அறிக்கை MS சுவாமிநாதன் கமிட்டியினுடைய அறிக்கையின்படி விளைபொருளுக்கு விலை நிர்ணயம் செய்கிற விஷயத்தை பத்தி பாரதிய ஜனதா கட்சி அக்கறையோட இருக்கிற கட்சி தான். இப்போ கொஞ்சம் கொஞ்சமா மினிமம் சப்போர்ட் பிரைஸ் கூட்டிக் கொண்டே இருக்கு, முழுவதுமாக அமலுக்கு வரும். ஆனால் இவர்கள் சொல்றது மாதிரி உத்தரப்பிரதேசத்துல 10,000 கோடி தள்ளுபடி பண்ணாங்க, தமிழ்நாட்டு விவசாயிகள் தள்ளுபடி செய்யல என்பது தவறான வாதம். உத்தரப்பிரதேச மாநில அரசாங்கம் செய்யக்கூடியது அந்த மாநில தேர்தல் அறிக்கையில பிஜேபி செய்து கொண்டிருக்கிறது. ஐயா கொஞ்சம் ஒரு நிமிஷம். பிஜேபி ஆட்சி செய்கிற மாநிலங்கள் எல்லாம் விவசாய வளர்ச்சி கடுமையா இருக்கா? இரட்டை இலக்கத்துல இருக்கு விவசாய வளர்ச்சி. மத்திய பிரதேசத்துல வேறு எங்கும் இல்லாத அளவு 20% மேல ஜிடிபியில விவசாய வளர்ச்சி இருக்கு. அங்கே சிவராஜ் சிங் சௌஹான் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்ற போது 8 லட்சம் ஹெக்டேர் தான் கல்டிவேபிள் லேண்ட், சாகுபடி நிலம். இன்னைக்கு 32 லட்சம் ஹெக்டேராக அது மாறி இருக்கு. இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய ரேஷன் கடைக்கெல்லாம் மத்திய பிரதேசத்துல இருந்து சத்தீஸ்கர்ல இருந்து அரிசி வருது, இன்னைக்கு கேரளாக்கு அங்கிருந்து வருது. அவங்க வந்து 19 ரூபா கொடுக்குறாங்க ஒரு கிலோ நெல்லுக்கு, தமிழ்நாடு அரசாங்கம் 16 ரூபா கொடுக்குது. அப்ப இந்த மாதிரி விவசாயத்திற்கு அக்கறை உள்ள கட்சி பாரதிய ஜனதா கட்சிங்க. அது விவசாயம் வளர்ந்து கொண்டிருக்கிறது, இவர்கள் அதை கவனிக்கல. நீங்க வந்து எல்லா அரசுகளும் விவசாயத்தின் மேல நாங்க கடுமையான அக்கறை, கூடுதலான அக்கறை வச்சிருக்கிறோம், தீவிரமான அக்கறை வச்சிருக்கிறோம்னு சொல்றாங்க. ஆனா நடைமுறையில வேற செக்ஷன் வந்து விவசாயத்தை நீங்க முற்றிலுமாக புறக்கணிச்சிட்டீங்க, சேவைத்துறையை தான் நீங்க வந்து முக்கியத்துவம் கொடுக்குறீங்க, சேவைத்துறைக்கு தான் கொடுக்குறீங்க, எல்லாமே கம்ப்யூட்டர் தொடர்பான விஷயங்களுக்கு, கம்ப்யூட்டர் எனேபிள்டு சர்வீசஸ் எல்லாத்துக்கும், ஐடி எனேபிள்டு சர்வீசஸுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறீங்கன்னு குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க. இப்போ அங்கேயும் சிக்கல் வந்துடுச்சுன்னு செய்திகளை பார்க்கும்போது தோணுது. கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம்களுக்கு இனிமேல் H1B விசா கிடையாது அப்படின்னு அமெரிக்க குடியேற்றத்துறை அறிவிப்பு அப்படின்னு செய்தி சொல்லுது. சிங்கப்பூர்லையும் இதே மாதிரி விசா கட்டுப்பாடு இருக்கு. கடந்த ஓராண்டு காலமாக இங்கே இந்தியாவிலிருந்து ஆட்கள் அங்கே ரெக்ரூட் பண்ணல அப்படின்னு சொல்லி அந்த செய்தி சொல்லுது. விவசாயத்துக்கு மத்திய அரசு உதவி செய்யவில்லைன்னு ஒரு பக்கம் குற்றச்சாட்டுகள், புகார்கள். இன்னொரு பக்கம் இந்த ஏரியாலையும் மத்திய அரசினுடைய தலையீட்டை கோரி நிற்கின்றன
நிறுவனங்கள் அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இது என்ன செய்ய முடியும் மத்திய அரசு? நிகழ்ச்சியுடைய இறுதி பகுதியில் இருக்கிறோம். இல்ல சர்வீஸ் செக்டார்னு சேவைத்துறை என்று சொன்ன மாத்திரத்துல நம்ம ஐடி எனேபிள்டு மாத்திரம் நினைக்க வேண்டாம். எல்லாம் சேர்ந்ததுதான் சர்வீஸ் செக்டார். இப்ப நீங்க குரியர்ல ஒரு தபால் அனுப்புறீங்கன்னா அந்த குரியரும் சேவைத்துறை தான். ரெண்டாவது இதை நான் வந்து ஒரு பெரிய டேஞ்சரா பார்க்கலங்க. எல்லா டேஞ்சருக்குள்ள எல்லா கிரைசிஸ்க்குள்ளயும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு அபாயமும் இருக்கும், ஒரு வாய்ப்பும் இருக்கும். டேஞ்சர் பிளஸ் ஆப்பர்ச்சுனிட்டி தான் கிரைசிஸ்ங்கிறத. அதனால இதை வந்து அரசாங்கம், மத்திய அரசாங்கம் இதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக்கணும். இப்போ நம்ம போக்ரான்ல அணுகுண்டு வெடிச்சார் அடல் பிகாரி வாஜ்பாய். அப்போ உலக நாடுகள்லாம் பொருளாதார தடை விதிச்சாங்க. அப்போ என்ன செய்ய போகிறது இந்திய அரசாங்கம் என்று சொல்லும்போது ரிசர்ஜென்ட் இந்தியா பாண்ட்ஸ் என்று சொல்லி இந்திய அரசாங்கம் வாஜ்பாய் அவர்கள் ஒரு பாண்ட் வெளியிட்டார். அப்போ உள்ள மதிப்பின்படி $38 பில்லியன் பணத்தை வெளிநாட்டில் இருந்த என்ஆர்ஐஸே கொண்டு வந்து அதில் இன்வெஸ்ட் பண்ணாங்க. பெரிய ஒரு அபாயம் வந்துடும் இந்தியாவுக்குன்னு சொல்ற அதுல இருந்து அந்த பொருளாதார தடையிலிருந்து இந்தியா மிக பிரம்மாண்டமாக மீண்டு வந்த வரலாறு நம்ம படிச்சிருக்கோம். அதனால எப்பெல்லாம் அதே மாதிரி கிரியோஜெனிக் டெக்னாலஜி ரஷ்யா வந்து அமெரிக்க பிரஷர் காரணமா இந்தியாவுக்கு தர முடியலன்னு சொல்றப்போ நாமளே சொந்தமா அது போன்ற தொழில்நுட்பத்தை உருவாக்கணும். நம்ம விஞ்ஞானிகள்லாம் உருவாக்குனாங்க. அது மாதிரி இப்பயும் இது மாதிரி கிரைசிஸ் வர்றது நல்லதுங்கிறதா என்னுடைய அபிப்பிராயம் கூட. வரட்டும். ஏன்னா இந்த ஐடி செக்டார், ஐடி எனேபிள்ட் சர்வீசஸ் நம்ம நாட்டுக்குள்ளே நிறைய தேவைப்படுது. ஒரு பெரிய டெக்ஸ்டைல் நிறுவனத்தினுடைய அவர் சொல்றாரு, டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரிக்கே இன்னும் நிறைய ஐடி சர்வீசஸ், அவங்க மென்பொருள் நிறைய தேவைப்படக்கூடிய நிலைமை இருக்கிறப்போ நம்ம ஊர் இளைஞர்கள் ஏன் தேவையில்லாம போய் அமெரிக்காவில் உட்காந்துருக்காங்க அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பினார். அதனால விவசாயத்துக்குமே கூட, விவசாயத்துல புதிய தொழில்நுட்பங்கள் வளர வளர இந்த விவசாயத்துறைக்கும் கூட இந்த ஐடி சர்வீசஸ் பின்னால தேவைப்படக்கூடிய சூழல் வரும். இப்பயே அதிகமாக வந்து கொண்டிருக்கிறது. அந்த அளவுக்கு இதை விரிவாக பார்க்கலாம். நமது நாடு 130 கோடி மக்கள் தொகை இருக்கிற ஒரு பெரிய நாடு. ஒரு அமெரிக்கா வந்து விசா மறுத்து விட்டது, அங்கே குடியேற்ற உரிமை மறுக்கப்படுகின்ற காரணத்தினால நாம ஒழிஞ்சு நிற்க வேண்டியதில்லை. இன்னும் சொல்ல போனா இன்றைக்கு வந்து அமெரிக்காவுக்கு தான் இந்தியா தேவையே தவிர இந்தியாவிற்கு அமெரிக்கா தேவையில்லை என்ற நிலைக்கு ஒரு நல்ல ஒரு கவர்னன்ஸ் இங்க நடந்தா அப்படிப்பட்ட ஒரு சூழலை உருவாக்க முடியும். இந்த கிரைசிஸ் நல்லதுன்றதை நான் பார்க்கறேன். நீங்க எப்படி பார்க்கறீங்க? ஐயா, ஜிடிபி எடுத்துக்கிட்டா 67ல 55% விவசாயத்துக்கு இருந்து, அதே மாதிரி 17% இண்டஸ்ட்ரியல், 18% இண்டஸ்ட்ரியல் இருந்தது, ஒரு 27% சர்வீஸ் செக்டர்ல இருந்தது. அன்னைக்கு 17% பட்ஜெட்ல விவசாயத்துக்கு ஒதுக்குனாங்க. அன்னைக்கு $1 ₹1. ஒரு நாட்டு, எந்த நாடு விவசாயத்தில் முன்னேறி விளைபொருள் உற்பத்தி ஆகி அதில் வளர்ச்சி எந்த நாடு அடையுதோ அந்த நாட்டினுடைய பணத்துக்கு தான் வேல்யூ இருக்கும், மதிப்பு இருக்கும். ஆனால் இன்னைக்கு ஒட்டு மொத்தமாக மத்திய அரசு நம்ம 55% ஜிடிபியில் சர்வீஸ் செக்டார் வந்துட்டு, வெறும் 18% விவசாய வளர்ச்சி வந்துட்டு, மீதி இண்டஸ்ட்ரியல் கொஞ்சம் வளர்ந்துருக்கு. இந்த அரசு இண்டஸ்ட்ரியல் கார்பரேட்டுக்கு செய்கின்ற முயற்சியை விவசாயிகளை பற்றி பண்ணல. வெறும் 3% தான், 17% கொடுத்த 3% கொடுத்த காரணத்தினால்தான் இன்னைக்கு லட்சக்கணக்கான பேர் சாகுறாங்க, இன்னைக்கு தற்கொலை பண்றாங்க. இந்த அரசு விவசாயிகளை பற்றி சிந்திச்சு, நீங்க உதாரணமா நீங்க அமெரிக்காவை எடுத்துக்கிட்டா தண்ணியில போர் போடணும்னா, கிணறு அடிக்கணும்னா மழையில உற்பத்தி ஆக தண்ணியை மறிப்பாங்க. 89,000 டிஎம்சி தண்ணி உற்பத்தி ஆகுதுல, வெறும் இல்ல நீங்க வந்து உங்களுடைய பார்வையில முன்வைக்கக்கூடியது. அதனால இந்த செய்தியில வந்து இந்த செய்திக்கு தான் நான் வரேன். முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது இல்ல, நான் அதை சொல்லவே வரல. சர்வீஸ் செக்டார்ல நம்ம வந்து விவசாயத்துக்கு முன்னுரிமை கொடுத்து, இந்த அரசு விவசாயத்துக்கு முன்னுரிமை கொடுக்கல, கார்பரேட்டுக்கு கொடுக்கு, சிறு தொழில்களுக்கு முன்னுரிமை கொடுக்கல. சிறு தொழில தான் 20 லட்சம் பேர் 20 கோடி பேர் வேலை பார்க்கான். கார்பரேட்ல 1 கோடி பேர் தான் வேலை பார்க்கான். ஆனால் விவசாயத்துல 49% விவசாயத்தில் தான் இருக்கிறாங்க. இந்த செக்டாரை இந்த மத்தியில் இருக்கக்கூடிய அரசு அதை பற்றி கிஞ்சித்தும் சிந்திக்காத காரணத்தினால்தான் இந்த நிலை ஏற்பட்டிருக்கு. மாநில அரசுக்கு போக முடியாத ஜிஎஸ்டி வந்துன்னா 42% தருவேன்னு சொன்னாங்க. இப்ப இதுவரை தரல. மாநில அரசும் ஒவ்வொரு நாடும் வருமானம் இல்லாத விவசாயத்தை விவசாயிகளுக்கு ஒரு நிமிஷம், விவசாயிகளுக்கு வருமானம் இல்ல, தொடர்ந்து நடத்துறதுக்கு நமக்கு நேரமும் இல்ல. உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு எங்கள் நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.